இது ஒரு தீர்க்கதரிசியின் கதை அல்ல. இது உடைந்த இதயத்தோடு நின்ற ஒரு மனிதனின் குரல். யூதா தேசம் பாவத்தில் மூழ்கியது. ஆலயம் இருந்தது, ஆனால் தேவன் இல்லை. வழிபாடு இருந்தது, ஆனால் உண்மை இல்லை. அந்த நேரத்தில் ஒரு இளைஞனை தேவன் அழைத்தார். கருவில் உருவாக்கும் முன் உன்னை அறிந்தேன், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக நியமித்தேன். அவன் பயந்தான். நான் சிறுவன். தேவன் சொன்னார், நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். எரேமியா எழுந்தான். அவன் வார்த்தை மென்மை இல்லை, அது நெருப்பு, அது சுத்தி. மனந்திரும்புங்கள், இல்லையெனில் பாபிலோன் வரும். மக்கள் சிரித்தார்கள். ஆட்சியாளர்கள் கோபித்தார்கள். அவரை அடித்தார்கள், சிறையில் போட்டார்கள், கழிவுநீர் கிணற்றில் தள்ளினார்கள். இருள், தனிமை, அழுகை. அவன் சொன்னான், இனி நான் பேச மாட்டேன். ஆனால் தேவனுடைய வார்த்தை அவன் எலும்புக்குள் நெருப்பாய் எரிந்தது. அவன் மௌனமாக இருக்க முடியவில்லை. பிறகு கிமு 586 பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சர் வந்து எருசலேம் நகரை அழித்தான். நகரம் எரிந்தது, ஆலயம் சிதறியது, மக்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். எரேமியா சொன்னது நடந்தது. ஆனா கேளுங்கள், அவன் தீர்ப்பு மட்டும் சொல்லவில்லை, அவன் நம்பிக்கை சொன்னான். நான் உங்களோடு புதிய உடன்படிக்கை செய்வேன், உங்கள் இருதயத்தில் என் நியாய பிரமாணத்தை எழுதுவேன். தீர்ப்புக்குள் கிருபை, அழிவுக்குள் வாக்குறுதி. எரேமியா நமக்கு சொல்லும் செய்தி, நீ தனியாக இருந்தாலும் உண்மை பேசு. உலகம் எதிர்த்தாலும் அழைப்பை விடாதே. தேவன் கொடுத்த நெருப்பு உன் உள்ளத்தில் எரிந்தால் உலகமே அதை அணைக்க முடியாது.